இன்று ஆங்கில புத்தாண்டு நிகழ்வு அனைவருடைய இந்த ஹோமில் சிறப்பாக அரங்கேற்றம் வருகிறது. அதற்காக சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தும் சென்று இங்கு அழைத்து வந்திருக்கின்ற எங்களுடைய முன்னாள் கவர்னர் ராஜன் பாபு ஐயா அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய முதல் பெண்மணி மற்றும் எங்களுடைய முத்துக்கள் சங்கத்தினுடைய சிறந்த சகோதரி எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருக்க போகிற சாந்தி ராஜன் பாபு அவர்களையும் சகோதரர்களையும் மற்றும் எங்கள் முத்துக்கள் சங்கத்தினுடைய எங்களோட தலைவி சேஷம்மாள் அவர்களையும் செயலாளர் பாரதி அவர்களையும் மற்றும் இந்த ப்ரோக்ராம் இந்த நிகழ்வினுடைய கோஆர்டினேட்டராக இருக்கிற சாந்தினி அவர்களையும் மற்றும் எங்களுடன் வருகை புரிந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய கணவர் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களையும் நான் நிகழ்வில் என்று கூறியவுடன் ஆர்வமோடு இங்கு வருகை புரிந்திருக்கிற காமராசர் ஐயா அவர்களையும் மற்றும் இந்த டெரிடஸ் ஹோமினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய அன்புமிக்க சகோதரர் செழியன் அவர்களையும் மற்றும் இந்த அனைத்தினுடைய பொறுப்பாளர்களாக இந்த மாணவ செல்வங்களை எல்லாம் அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர்கள், ஆசிரியர் பொதுமக்கள் உங்கள் அனைவரையும் மற்றும் இந்த நிகழ்வினுடைய கொண்டாட்ட நாயகர்களாக இங்கு குழுமி உங்களுடைய மன சந்தோஷங்களை வெளிப்படுத்திய மாணவ செல்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பலத்த கைத்தட்டல் உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் டேவோ இல்லையோ எங்களுக்கு நிச்சயமா இது ஒரு ஸ்பெஷல் டேவா இருந்தது. இங்க கூட வந்து பாருங்க நீங்க எல்லாம் எப்படி வந்து சிறப்பான குழந்தைகள்ன்றதுக்கு வந்து தெரியுது. அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து ஒண்ணு தொலைக்காட்சியிலயோ இல்ல செல்பேசியோ முடங்கி அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திருப்பாங்க. ஆனா பாருங்க நீங்க எல்லாம் வந்து என்ன பண்ணீங்க, இன்னைக்கு ஆங்கில புத்தாண்ட எவ்வளவு அற்புதமா எங்களோட சேர்ந்து கொண்டாடுனீங்கல்ல. நாங்க இன்னும் கேட்டோம்னா நாங்க தான் உங்க கூட சேர்ந்து கொண்டாடி இருக்கோம். அப்படி பாத்தீங்கன்னா எங்களெல்லாம் மகிழ்ச்சிங்க. இந்த ஆங்கில புத்தாண்டுல பல்வகையான பாடல்கள், நல்ல அருமையான டான்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்னப்பாட்டம், யோகா எல்லாமே வந்து உடலுக்கும் மனதுக்கும் இந்த காலத்துல வந்து மனசுக்கு அமைதி, உடல் ஆரோக்கியம் ரெண்டு விஷயம் தான் முக்கியம். அதையெல்லாம் அற்புதமாக எங்களுக்கு அந்த ஒரு எங்கள் கண்களை மகிழ்வித்து எங்கள் மனங்களை மகிழ்வித்த உங்கள் அனைவருக்கும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து முதலில் என்னுடைய வாழ்க்கையை மனிதர்களும் தெரிவிக்கிறேன். அதாவது பெண்ணின் பெருந்தன்மை யாவுல அப்படின்னு போது பெண்கள் பற்றி பேசுங்க, பெண் குழந்தைகளுக்காக ஒரு விழிப்புணர்வை பத்தி பேசுங்க அப்படின்னு வந்து அப்படி சொன்னாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தா இந்த குட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிறுவர் இலக்கியத்துல ரொம்பவே ஆர்வம். குழந்தைகளுக்காக நிறைய பாடல்கள் எல்லாம் பாடுறேன். அதனால முதல்ல இந்த குட்டீஸ்க்காக ஒரு பாட்டு பாடினாமா, எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஜாலி ஜாலி தான் நமக்கு ஜாலி ஜாலி தான் வருதா? ஆங்கில புத்தாண்டு ஜாலி ஜாலி தான், வணக்கம் வணக்கம் தான், எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் தான். பாட்டு பாடலாம், ஆட்டம் ஆடலாம், கைது தட்டலாம், குதித்து ஆடலாம், சுற்றி சுற்றி ஓடி நின்று வட்டம் போடலாம், அந்த வட்டத்தில் நின்று கொண்டு வணக்கம் சொல்லலாம், அந்த வட்டத்தில் நின்று கொண்டு வணக்கம் சொல்லலாம். ஒரு குட்டி கதையை பாட்டா பாடலாமா? முயல் ஆமா கதைலாம் உங்களுக்கு தெரியும் தானே? அது ஒரு குட்டி பாட்டா பாடலாமா? முயலும் ஆமையும் பந்தயம் வைத்து போனார்கள்,
இருக்குல்ல, நீங்களும் ஆக்ஷன் பண்ணுங்க சரியா? முயலும் ஆமையும் பந்தயம் வைத்து போனார்கள், பந்தயம் வைத்து போனார்கள். முயலோ தூங்கிவிட்டது, ஆமையோ முயற்சி செய்து வென்றது, முயற்சி செய்து வென்றது, முயற்சி செய்து வென்றதோ. முயலும் வெல்லலாம், ஆமையும் வெல்லலாம். ஆனால் முயலாமை என்னைக்குமே வெல்ல முடியாது. நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? முயற்சி இருக்கணும். முயற்சி இருந்தா எல்லாருக்குமே வெற்றி தான். முயற்சி இருந்தா நம்ம எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும். பாட்டு பாடலாமா? பாட்டு பாடலாமா? முயலும் ஆமையும் பந்தயம் வைத்து போனார்கள், பந்தயம் வைத்து போனார்கள். முயலோ தூங்கிவிட்டது, ஆமையோ முயற்சி செய்து வென்றது, முயற்சி செய்து வென்றது. முயற்சி செய்து வென்றது. நானும் அதே மாதிரி முயற்சி செய்து எல்லா விஷயத்திலும் வெற்றி பெற்றவர்களாக, நீங்க எல்லாருமே வெற்றி பெற்றவர்களாக, முயற்சி உடையவர்களாக இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தீங்களா? ஏன் கூட உங்களுக்கு விஷயம், இன்னைக்கு வந்து நல்ல நாள், ஒரு ஆங்கில புத்தாண்டு. ஒரு இந்த நான் பேசுற சொற்கள் ஏதாவது ஒரு 4 மாணவர்களை ஒரு மனமாற்றம் அடைய செஞ்சா நம்ம அடைய முடியும். சரியா? நம்பிக்கை வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம பெற்ற நம்பிக்கை இல்லையா, அதை வந்து நம்மளுடைய நண்பன், நம்மளுடைய ஃப்ரெண்ட் யாரு. இப்ப கேள்வி கேட்பேன், நான் பேசி முடிச்சுட்டு கேள்வி கேட்பேன், அந்த யாருக்கெல்லாம் சொல்றீங்களோ அவங்களோட பரிசு தருவாங்க. வாழ்க்கையில நம்பிக்கைன்றதுதான் நம்மளுடைய நண்பன். எது நம்மளுடைய நண்பன்? சரிங்களா? நம்மளுடைய நண்பன் வந்து நம்மளுடைய நல்ல உயர்ந்த சிந்தனைகள் இல்லையா, சிந்தனைகள், அதுதான் நம்மளை வழி நடத்துகின்ற ஆசிரியர். நம்மளுடைய நல்ல சிந்தனைகள் இல்லையா, அது யாரு? ஆசிரியர். எது நம்ம வந்து நண்பன் சொன்னேன், எது சொன்ன ஆசிரியர் சொன்னேன்? ஆசிரியர். அப்போ நாங்களே ஒரு நல்ல எண்ணம், நம்பிக்கை உடையவர்களாக, நல்ல சிந்தனை உடையவர்களாக இந்த 2 விஷயத்திலும் வாழ்க்கையில நீங்க கடைபிடிச்சு வச்சுக்கோங்க. உங்களை அடிச்சுட்டு ஆளே இல்லை, உங்களை அடிச்சுட்டு ஆளே இல்லை. நீங்க என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? எந்த விஷயத்திலும் நீங்க என்னவா இருக்கணும்? அப்படின்னு அது மாதிரி இருக்கீங்களா? சாப்பிடும் போது சாப்பிடுவேன், அப்புறம் படிக்கும் போது படிக்கிறேன். நிறைய பேருக்கு புத்தகத்தை கையில இருக்கணும் நல்லா தூக்கம், தூக்க மாத்திரை, அதாவது இலவச தூக்க மாத்திரை எதுன்னு நம்மளுடைய புத்தகம் தான். அதே கையில எடுத்தோம்னா அந்த தூக்கம் எங்க இருந்தா வரும்? 2 லைன் படிச்சோம்னா தூக்கம் தூக்கம். சும்மா உட்காந்து டிவியோ செல்போனே நோண்டிட்டு இருக்கோம். ஆனா அந்த டெஸ்ட் நாள் வந்துட்டு மறந்து போய் அந்த புத்தகத்தை கையில எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் அந்த தூக்கம் பாழான தூக்கம் என்ன பண்ணலாம், நம்மளை போட்டு அப்படியே மாட்டிடும். அப்படியே தூங்கி படிக்கிறவங்க பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அப்போ நம்ம தூங்கும் போது தூங்கவில்லை, சரிதா? படிக்கும் போது படிக்கவில்லை, சாப்பிடும் போது சாப்பிடவில்லை. நம்மகிட்ட இருக்க குறைகள் இதெல்லாம். அடுத்தது தூங்கும் போது தூக்க வேண்டும். இன்னைக்கு காலகட்டத்துல நைட்டு முடிக்கிற குழந்தைங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நைட்டு முடிக்கிற குழந்தைங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு சமுதாயத்துல வளங்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களை அழிக்கக்கூடிய மீடியாக்கள் அதிகமா இருக்குது. செல்போன் மோகம், விளையாட்டுகளின் மோகம், அப்புறம் வந்து இன கவர்ச்சி. இது வந்து நீங்க வெளியில பாக்குற பொருள் எல்லாம் ஆசைப்படுற மாதிரி ஒரு விஷயம். இதெல்லாம் திரைப்படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்டாகக்கூடிய உணர்வுகள், இது எல்லாம் திரைப்படத்துக்கு பொருத்தமா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா எந்த நேரத்திலும் கவனிக்க, உங்களுக்கு பெரிய குழந்தைங்க சொன்ன ஒரு விஷயம், மன கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். நீங்க கட்டுப்பாடு உடையவனதா இருப்பீங்க.
பக்கத்துல ஒரு தோழி ஒரு சிப்பா அது என்ன சொல்லுவோம்னா, நீ ரொம்ப அழகா இருக்குங்களா அவன் நீதான் பார்த்துருக்காங்க. இந்த வார்த்தை தான் நீங்க பவுர் வரும். நீ பார்த்து இருக்க மாட்டான். நீ எதார்த்தமா பாக்கலா அவனும் எதார்த்தமா இவ்வளோ வேடிக்கைமாக ஒண்ணு பார்த்துருக்கான். ஆமா சொன்னது எதெல்லாம் என்னதான் பண்ணலாம். பார்ப்பதில் தவறு இல்லை, பார்ப்பதில் தவறு இல்லை, அழகை ரசிப்பதில் தவறு இல்லை. ஒரு ரோஜா செடி இருக்குன்னா ரோஜா செடி ரோஜா அழகா இருந்தா பார்த்துட்டே இருக்கலாம். ஆனா அதை பறிச்சு கையை கசி அப்படி போட்டீங்கன்னா அந்த அழகுல என்ன போடும், காணாம போயிடும். அது மாதிரிதான் வாழ்க்கையும் போக முடியாது. நம்ம முறைப்படி எங்க இருக்கணுமோ அந்த மாதிரி பாதுகாப்போடு மழை நம்முடைய வாழ்க்கை ரசித்து நடக்கும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு இப்ப என்ன சொல்லலாம், அம்மா திட்டுறாங்க அப்பா திட்டுறாங்க அதையும் ஒரு படி மேல போய் வேற ஒரு முடிவு ரொம்ப நம்ம செய்யற தப்பெல்லாம் அது பார்த்துட்டே இருக்கிற ஆசிரியர் ஒரு நல்ல ஆசிரியர் இருப்பாங்க. நம்ம நிறைய ஒரு அரவணைப்பு இன்னும் வந்துச்சு எப்போ வழிகாட்டுதோ அப்படிப்பட்ட ஆசிரியர்களும் பெற்றோர்களும் குழந்தைகளாக இருக்க வேண்டும் ஒரு வாழ்க்கை அறிவை வளர்த்துக்கொள், அறிவை வளர்த்துக்கொள். அப்படியே நாம் வழிகாட்டு அப்படியே நமக்கு போகும். வாய்ப்பு கொடுக்கிறேன்.